வணக்கம். என் பேர் ராஜ்குமார். கடந்த 1 மாசமா இந்த குழுவுல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். மணிவண்ணன் ஐயாவுக்கும், இந்த குழுவுல பயணம் பண்றவங்களுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழுவுல எல்லாருமே இணையறதுனால தான் இந்த கிளாஸ் நடக்குது. அதனால எனக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்காக எல்லாருக்கும் நன்றிய சொல்லிக்கிறேன். டெய்லியும் ஃபீட்பேக் கேட்பாரு ஐயா. என்னால எதுவும் குடுக்குற மனநிலையில நான் இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற நிலையில தான் நான் இத வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த குழுவுல இணையும்போது எதிர்மறையான சிந்தனை இல்ல, மனநிலை. உணர்வுகள்ல சிக்கிக்கிட்டு இருந்தேன். அந்த உணர்வுலேருந்து வெளிய வரணும்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தான், ஒவ்வொரு ஆன்மீக கிளாஸு, தியான கிளாஸு ஏதேதோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அந்த நேரத்தில இந்த குழுல இணையிற வாய்ப்பு கிடைச்சுச்சு. இணைஞ்சேன். ஆரம்பத்தில ஐயாக்கள பேசினேன். "நீங்க இத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பயிற்சி முடியும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு" சொன்னாரு. சரின்ட்டு டெய்லி 5 மணிக்கு கடமையா இந்த குழுல இணைஞ்சு இத கேட்க ஆரம்பிச்சேன். சொல்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துச்சு. எல்லாரும் இந்த இந்த 1 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் நல்லா இருக்குன்னு சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு யோசனை பண்ணேன். எனக்கு எந்த விதமான மாற்றம் ஏற்படல. அப்படியே இது பயணம் பண்ணிட்டு வந்தேன். சொல்ற ஒவ்வொரு விஷயம் ஆழமா தெரியுது. ஆனா இந்த விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள என் வாழ்க்கையில பயன்படுத்தாம, ஒவ்வொரு விஷயத்தையும் தெரியும் தெரியும்னு சொல்லி கடந்து போயிட்டே இருந்தேன். நான் கடந்த ஒரு 8 வருஷமா டிவி பார்க்கறதில்ல, நியூஸ் பேப்பரும் படிக்க மாட்டேன். ஆனா அதுக்கு பதில் YouTubeல மாட்டிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் YouTubeல செலவழிச்சேன். ஆன்மீக சிந்தனை, மோட்டிவேஷன்ஸ் வேறு வேறு சில விஷயங்களுக்காக அதையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். என் தலைக்குள்ள கண்ணாமண்ணான்னு பதிவுகள் உள்ளுக்குள்ள நெறஞ்சு போயிருச்சு. அதனால எத ஃபாலோ பண்றதுன்னு எனக்கு தெரியாது. இத கன்டினியூவா ஒரு 20 நாள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோனே, அன்பு ஒண்ணு தான் அடிப்படைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால அன்பு செலுத்த முடியாம ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையிலே இருந்ததுனால, அது எதிர்மறையா செயல்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. எல்லா ஆன்மீகமும் இதுதான் சொல்லுது. அன்பு தான். மதமும் அதுதான் சொல்லுது. ஆன்மீக தலைவர்களும் அததான் போதிக்கிறாங்க. சரி நம்போ இன்னையிலிருந்து இத ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கடந்த 1 வாரமா ஃபர்ஸ்ட் YouTubeல வீடியோ பார்த்துட்டு நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் போடுவேன். யாருதாவது புடிக்கலன்னா. அதுக்கப்புறம் அத ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த இடத்துல வீடியோஸ் பார்த்துட்டு அதில வாழ்க அன்புடன், நன்றியுடன், வளமுடன் அப்படின்னு டைப் பண்ணி போஸ்ட் பண்ணேன். இதையே என்னுடைய WhatsApp குழுவுல இருக்கிறவங்களுக்கும் சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு எதிர்மறையா இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு, ஐ ஆம் சாரி, ஃபர் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. இந்த வார்த்தைய டைப் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சேன். லவ் சிம்பல் அத ஸ்ப்ரெட் பண்ணேன். இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, எதிர்ல இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னால உணர முடியுது. அவங்க கிட்ட இருந்து எதிர்ப்பு இல்ல. அதே மாரி அங்கருந்து எந்த விதமான சிக்னல்ஸும் இல்ல. ஆனா என்னுடைய மனநிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் எனக்கு தெரியுது. இது 7 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நானு. இந்த இந்த பாசிட்டிவிட்டி வார்த்தைகள எனக்கு நெறைய ஆனந்தத்த குடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு
இன்னைக்கு மெடிடேஷன்ல கூட வந்து எனக்கு வந்து எனர்ஜி வந்து என்னுடைய கை வழியா உள்ள பாஸ் ஆகுறது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாரி அன்பு பயிற்சி வந்து ஒரு சில இடங்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். முதல் முறையா வந்து அத அட்டெண்ட் பண்ணும்போது வந்து எனக்குள்ள நெட்டி பொட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓப்பன் ஆயி, அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ல இருந்துட்டு இருந்துச்சு. அது வந்து திருப்பி நெகட்டிவ் மோடுக்கு வந்தோனே அது காணாம போயிடுச்சு. இப்போ இப்போ மறுபடியும் வந்து அந்த சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் ஆகுற மாரியான ஒரு 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 ஃபீலிங்ஸ் எனக்கு வந்து உணர முடியுது. நான் வந்து எதுக்காக இந்த ஃபீட்பேக் குடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இதில பயணம் பண்றவங்க எல்லாரும், எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க. அவர் சொல்ற ஒரு ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு ரிசல்ட் மாற்றம் ஏற்படும். எனக்கு என்னுடைய குருநாதர் ஒருத்தர் சொல்லிக் குடுத்துருக்காரு. ஏதாவது ஒரு ஆன்மீகத்த கையில பிடிச்சுக்கங்கன்னு சொல்லி. கடைசி காலத்தில வந்து உங்களுக்கு அதுதான் உதவி பண்ணும் சொல்லி. என்ன சுத்தி இருக்கிறவங்கள நான் நெறைய பேர் பார்க்குறேன். பொருளாதாரத்தில சிறப்பா இருப்பாங்க. உறவு முறையில வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கும். அல்லது உறவுமுறை நல்லாருக்கும். பொருளாதாரம் இருக்காது. நான் ஐயாக்கள்ல வந்து ஆரம்பத்தில ஒரு கேள்வி கேட்டேன். இந்த நன்றி உணர்வு இல்லாம பொருளாதாரத்தில சிறப்பா இருக்காங்களா? அது எப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோலயே உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைய பாருங்கன்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து 50, 100 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு. அந்த அமௌண்ட் வந்து அவரு அனுபவிக்க மாட்டாரு. அத அவர் சேர்த்து வச்சுக்கிட்டே தான் வராரு. ரூ. 1 கூட வந்து அவர் குடும்பத்துக்காக செலவழிக்கிறதில்ல. நான் பார்த்துருக்கிறேன் நெறைய பேர. என்னென்னமோ உணர்வுகள் உள்ள இருக்கு. எல்லாத்தையும் என்னால இந்த பதிவுல ஷேர் பண்ண முடியல. என்னுடைய இந்த பதிவு கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். மணிவண்ணன் சார் சொல்லிக் குடுத்த அந்த விஷயத்த எல்லாரும் கடைபிடிங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே வேணும். பொருளாதாரம் வேணும். ஆன்மீக சிந்தனை வேணும். குடும்ப உறவுகளுடைய நட்புக்கள், நண்பர்களுடைய நட்புக்கள் இதெல்லாம் முழுமையா இருந்தா தான் முழு மனுஷனா இருந்து நம்ப நல்ல நிலைக்கு போய் சேர முடியுன்றது என்னுடைய ஆழமான கருத்து. நன்றி. வாழ்க அன்புடன், வாழ்க நன்றியுடன், வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் லவ் யூ ஆல்.